பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 48வது சங்கீதம் 9ஆம் வசனம், Psalm 48 verse 9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த அருமையான வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். அருமையாக இந்த தாவீதுல சங்கீதக்காரன் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் நடுவில் இன்னைக்கு எல்லாம் நம்ம ஆலயத்துக்கு நம்ம போகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே? இங்கே தாவீது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, தேவனே, நான் உங்களுடைய கிருபையை நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆலயத்துக்கு தான் போகிறோம். ஆனால் ஆலயத்தில் போய் நம்ம தேவனுடைய கிருபையை சிந்திக்கிறோமா? இன்னைக்கு எவ்வளோ டிஸ்ட்ராக்டடாக நம்மளுடைய உடம்பு தான் ஆலயத்தில் இருக்குது, மனசெல்லாம் எங்கேயோ இருக்குது, அப்படி தானே? ஆனால் இங்கே தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய ஆலயத்துக்கு நான் போகிறது மட்டும் இல்லை, ஆலயத்துக்கு போய் அங்கே போய் உங்களுடைய கிருபையை சிந்திக்கிறீங்க, எங்கள் மேலே வைத்த கிருபை. இன்றைக்கி சிஸ்டர் வர்ஷிப்பில் அருமையாக சொன்னாங்க இல்லையா, ஆண்டவரே, நாங்கள் யாருமே இல்லையப்பா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நான் எப்படி இருந்தேன் ஆண்டவரே, என்னை எவ்வளோ தூரம் நீங்கள் நடத்திருக்கிறீங்க, உங்கள் கிருபை ஆண்டவரே, நான் எவ்வளோ பாவம் செய்தேன், ஆனால் தேவன் எவ்வளோ மன்னிக்கிறீங்களப்பா, உங்களுடைய கிருபை என்னை தேடி வந்ததே அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கிருபையை நாம் சிந்திக்கிறோமா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறோம், அப்படி தானே? ஆலயத்துக்கு போகும்போது தான் மத்தியானம் என்ன சமைக்கலாம், அங்கே என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், பல யோசனைகள். ஈவன் ஜெபத்துக்கு வரும்போது கூட நம்ம யோசனை பார்த்திங்கன்னா ஆண்டவரை கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம என்ன ஆகுறோம், அப்படியே டைவர்ட் ஆகிடுறோம், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க தான் அப்படி இருன்னு சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, நம்ம கூட நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்குது. சரீரமும் நம்ம கேட்குற காதும் தான் இன்றைக்கி ப்ரேயர் லைனில் இருக்குது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அடுத்தது என்ன செய்யணும், பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலாம், இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடணும், ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆலயத்துக்கு போனால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல, தேவனை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இன்றைக்கி ஆலயத்துக்கு போகும்போது நம்முடைய கவலைகள், நம்முடைய எல்லாத்தையும் நம்ம தள்ளி வச்சிடணும், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், ஆலயத்தில் போன உடனே ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. எதுக்கு தெரியுமா? அந்த பாட்டு பாடுற ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் டைம் எதுக்காக இருக்குதுன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். அப்போ ஆலயத்துக்கு வரும்போது நம்முடைய கவலைகள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, நான் கொஞ்ச நேரம் உங்களை நல்லா துதிக்க போகிறேன் ஆண்டவரே, உங்களோட வசனத்தை நான் கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, நம்மளை நாமே ஒப்பு கொடுப்பது தான் அந்த ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். அதனால தான் நம்மளை சரண்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நம்முடைய இருதயம் ஆயத்தமாகிறது. இப்போ ஆலயத்துக்கு வந்த உடனே மெசேஜ்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அந்த மெசேஜை நம்ம லிசன் பண்ணுற அளவுக்கு நம்ம பக்குவப்படலை. ஏன்னா நம்ம என்ன பண்ணல, வீட்டில் இருந்தே ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு ஆயத்தத்தோடு நம்ம வர்றது கிடையாது. அப்போ தான் காரு, அப்போ தான் பிள்ளைங்க, அது இதுன்னு ஏதாவது ஒரு சண்டையை போட்டு, ஐயோ கரெக்டான டைமுக்கு போக முடியலையேன்னு ஏதோ ஒன்று நம்மளை என்ன பண்ணுறோம், மூடெல்லாம் ஆஃப் ஆகி அப்படியே ஆலயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா? நம்ம லைஃப்பை குறித்து நம்ம எவ்வளோ பிளான் பண்ணுறோம் பிரியமானவர்களே. ஆலயத்துக்கு போகிறதை குறித்து நம்ம பிளான் பண்ண வேண்டாமா? நம்ம அந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டாமா? கரெக்டான டைமுக்கு முன்னால் ஆலயத்துக்கு போகணும். இந்த பழக்கத்தெல்லாம் நமக்கு யார் கற்றுக் கொடுத்தா? நம்ம பெற்றோர் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் நமக்கு அந்த டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தாங்க. 8 மணிக்கு முதல் பெல்லுனா 7:45 நம்ம அங்கே இருக்கணும், நம்ம கரெக்டான டைமில் ஆலயத்துக்கு போகணும், லேட்டாக போகக்கூடாது, அதெல்லாம் டிசிப்ளின் பண்ணாங்க. அப்போ நமக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பழகிக்கிட்டோம். இப்போ நம்மளும் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கரெக்டாக இந்த டைமுக்கு நம்ம வீட்டை விடணும், பைபிள் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஜேர்னல் ஒன்று வச்சுக்கோங்க, புக்கு ஒன்று வச்சுக்கோங்க, பென் வச்சுக்கோங்க, காணிக்கை எடுத்தீங்களா, எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி கொடுக்குறோம். ஆலயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக போய்
ஆண்டவருடைய சமூகத்தில் நல்லா ஆண்டவரை பாடி துதித்து, அங்கே அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, அவங்க ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க அப்படிலாம் இல்லை. யாரையும் பார்க்கறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு போகல. நமக்கு யாரை நம்ம பார்க்க போகிறோம்? நம்ம ஜீசஸை பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய், ஆண்டவரே என் குடும்பத்தின் மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறீங்களப்பா, என் மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறீங்களே அப்படின்னு நம்ம அதை சிந்திக்க நம்ம ஆலயத்துக்கு போவோமே. ஆனால் ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் என்ன செய்திடணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம வச்சிடணும். நம்ம என்ன செய்கிறோம்? வச்சுட்டு திருப்பி வரும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு வரக்கூடாது. அப்படியே வச்சிடணும். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்க ஆண்டவரே, இந்த வாரம் இந்தந்த காரியங்கள்லாம் இருக்குது ஆண்டவரே, இந்தந்த ரிப்போர்ட்டெல்லாம் வர்றதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், இந்த பிரயாணங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நான் வச்சுட்டேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுதான் பிரியமானவர்களே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஜெபம். எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலை வழியாக நான் கடந்து போகிறேன், என்னோட கூட நீங்கள் பேசணும் ஆண்டவரே. பாஸ்டர் பேசும்போது என்னோட நீங்கள் பேசணும். பாடல் வரிகள் ஏதோ ஒன்றில் நான் தொடப்படணும். எனக்கு அது நீங்கள் பேசுகிற வார்த்தைன்றதை நான் புரிஞ்சுக்கணும் ஆண்டவரே. எனக்கு டைரக்ஷன் வேணும். எனக்கு உங்கள் சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுங்க. அப்படி நம்ம ஆயத்தத்தோடு போகும்போது, நம்ம திரும்பி வரும்போது நம்ம திருப்தியாய் வருவோம். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறது பெரிய சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எவ்வளோ இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ். ஒரு வெக்கேஷன் போகிறோன்னா 1 மந்த்தாக ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு நம்ம என்ன ஆயத்தத்தோடு போகிறோம்? இல்லை ஆலயத்தில் இருக்கும்போது தான் என்ன ஆயத்தத்தோடு இருக்கிறோம்? இன்றைக்கி பைபிளை கூட நம்மளால் தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு நம்மளுடைய நிலைமைகள் மாறி இருக்கிறது. இன்றைக்கி ஃபோனில் பைபிள் ஆப் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோனில் பைபிளை பார்த்து அது மூலமாக டிஸ்ட்ராக்ட் ஆகி யாரோ அனுப்புகிற டெக்ஸ்ட்டு அது இதுன்னு பார்க்க ஆரம்பித்து எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இந்த ஃபோனில் இருக்குது. பைபிள் ஆப் ஃபோனில் இருக்கிறது நல்லது பிரியமானவர்களே. ஆனால் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம தேவனுடைய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம போக பழகி கொள்ளணும். நம்ம பிள்ளைங்களுக்கும் அந்த பழக்கத்தை நம்ம கொடுக்கணும். பைபிள் எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மாறிக்கிட்டே வருது. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு இல்லைம்மா நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, ஃபோன் மற்ற நேரம் வச்சுக்கோங்க, ஃபோனை சர்ச்சில் எடுக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி சில காரியத்தை ஸ்ட்ரிக்டாக வைத்துக்கொள்ளணும். சிலருடைய ஃபோன் ரிங் ஆகுது, எவ்வளோ டிஸ்ட்ராக்டட் இல்லை, அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கணும். முழு மனதோடு தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். தேவ ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளணும். தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை, ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி இருக்கிறாரே, எத்தனை அதிசயமாக தேவன் என்னை நடத்தினாரே, என் குடும்பத்தை தேவன் நடத்தினாரே. 5 மாதங்கள் இந்த வருஷத்தில் முடித்து ஒரு புது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம போக போகிறோம். எல்லா தேவனுக்கு பரிசுத்தமாய் நம்மளை நாமே காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. யாரையும் பார்க்கறதுக்காக நம்ம ஆலயத்துக்கு போகலை, யாருக்கும் மார்க் கொடுக்கறதுக்கு ஆலயத்துக்கு போகலை, நம்ம தேவனை தரிசிக்க நாம் போகிறோம். அல்லேலூயா. மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் நிறைந்தவர்கள். தேவன் மாத்திரம்தான், He is the only holy one. அவர் மட்டும்தான் பரிசுத்தர். எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நம்மெல்லாம் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மளை எல்லாம் நேசிக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி அந்த தேவ அன்பினால் நம்ம எல்லாரையும் நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இன்றைக்கி நம்ம போகும்போது, இன்றைக்கி நம்ம கேட்ட தியானித்த வசனத்தின்படி சங்கீதம் 48:9, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். வேறு எதையும் நம்ம சிந்திக்க வேண்டாம். தேவனையும் தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு, கிருபை, இரக்கம், நன்மைகள் இதெல்லாம் சிந்தித்தாலே நம்மெல்லாம் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிற நம்ம எல்லாரும் தேவன் நம்ம மேலே வைத்த கிருபையை நம்ம சிந்திப்போமா? நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இன்றைக்கி நல்ல ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிக்க, அவர் உன்னத பலத்தினால நம்மளை நாம இடைக்கட்டி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?